ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஒரு எனக்கு ரிலேட்டடாக இருக்க இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறது யூடியூபர்ஸ் இருக்குமே, அவர் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எப்படி இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ காமனாக இருக்கிற யூடியூப் சேனல் எல்லாம் பிளாட்ஃபார்ம் தான், அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டு நான் சொல்ல போகிறது வந்து சோலோ கேரக்டர்ஸ், அதாவது என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒருத்தர் இப்போது ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா, இப்போ அதை வந்து ஒரு பார்ட்டாக பிரித்து எடிட்டிங் ஒருத்தர், அடுத்து வந்து ஸ்கிரிப்டுக்கு ஒருத்தர், ஷூட் கேமரா ஒருத்தர், அப்படி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டாக பிரியும். இப்போ சோலோ கிரியேட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா ஒரு ஃபோனில் எடிட் பண்ணணும், எல்லாமே சம்திங் இருக்குது. நானே என்னோடய வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஒரே ஷூட் பண்ணணும், அதே ஃபோனில் எடிட் பண்ணணும் வேண்டி இருக்கும். ரொம்ப இக்கட்டமாக இருக்கும்போது லேப்டாப்பில் ரேராக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த யூடியூபர்ஸ் சோலோ கேரக்டர்ஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகச்சில் வந்து ஒரு கிளாஷ் மாதிரி ஆகுதோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் நான் கிளாஷ்ன்றேன்னா, ஓகே எல்லாமே ஹெல்த்தி காம்பினேஷனாக இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அதை தாண்டி வந்துட்டு ஒரு சில பர்சனலாக அட்டாக் பண்ணுறது மாதிரி நியூஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப் சேனல் நீங்கள் சோசியல் மீடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ சோலோ கேரக்டர் இருக்காருன்னா அவர் சேனலில் அவர் ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒரு பாட்டு யூஸ் பண்ணுறாரு, அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட் சேனல், உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் நிறைய சேனல் சொல்லுவேன், இருக்குது, சொல்லுவேன்றதை விட இருக்குது. பிக்கஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம்ல, டி சீரீஸ் வந்து, அப்புறம் வந்துட்டு இந்தியா கிளிக்ஸ் சொல்லலாம், அப்படி வந்துட்டு நிறைய சேனல்ஸ் இருக்குது. விஜய் டிவி ஹையஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமாக இந்த மியூசிக் ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுற சேனல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்து வச்சுருக்கா இருக்கட்டும், தனியாக இருக்க மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் சொல்ல டி சீரிஸ் மாதிரி இருக்கிறது வந்துட்டு, அப்புறம் வந்து திங் மியூசிக் அவங்க அப்படி. சரி, எனக்கு வந்து இந்த கம்பெனி பேரை சொல்ல சரி, இதுக்கே எனக்கு கார்ப்பரேட் கிளைம் வந்துடுமோன்னு இருக்கும் பயமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம பேசித்தானே ஆகணுன்ட்டு. இப்படி பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குது. இப்போ இவங்க வந்துட்டு ஒரு ஆல்ரெடி சோலோவாக இருக்கிற ஒரு யூடியூபர் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வீடியோவில் வந்து ஒரு பாட் லைனை சொல்கிறதாச்சும் இதுக்கு முன்னே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே கிடையாது. கார்ப்பரேட் கிளைம் உண்டு, ஆனால் வீடியோவில் ஒரு பாட்டு படித்து ஒரு லிரிக்ஸ் சொல்லிட்டாலே ஸ்ட்ரைக் அடிப்பாங்கன்றது இந்த 2-3 வருஷமாக தான் அது போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே அப்படி ஒன்று கிடையாது வந்திருக்கு. இதை ஏன் பண்ணுறேன்? இதுக்கு முன்னே ஓகே, உங்கள் பாட்டை எடுத்து அவங்க சேனலை யூஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் அடிக்கிறீங்க, ஓகே, அது உங்களோட இது. ஆனால் ஒரு பாட்டை ஒரு ஆள் அந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து பாடுறார், 2 லைன் பாடுறாரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மதன் கௌரி அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒரு பாட்டு ஐயப்பன் சாமி கோயிலுக்கு ரிலேட்டடான ஒரு பாட்டு பாடிட்டுருப்பார். அதுக்குமே ஸ்ட்ரைக் அடித்தாங்க. அவருமே அந்த ஒரு வீடியோவில் வந்து அதை வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்கச்சில 4 பண்ண யாருக்காலும் இந்த இப்போ சின்ன யூடியூபருக்கு தான் வரணும், பெரிய யூடியூபருக்கு தான் வரணும் இல்லை, இப்போ யாராக இருந்தாலுமே இது வந்து வரும். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கிறார் மதன் கௌரி. அப்புறம் வந்துட்டு இப்போ 4 மணி யாரை வந்தாலும் ஸ்ட்ரைக் அடிக்கணும், அதுக்குன்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்து, அது வந்து யூடியூப் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்ல, அது ஒரு வேலையாகவே இருக்கும் சொல்லிச்ச போனால். அப்படி இருக்கச்சில் யூடியூபர்ஸ் எப்படி ஒரு ஸ்லிப்ஸை எடிட் பண்ணி ஸ்லிப்ஸ் போடுறது, ஒரு ஆடியோ யூஸ் பண்ணுறது, ஒரு வீடியோ அடுத்த நமக்கு பேச வேண்டியமே ஒரு சீரியஸான சீனாக கூட வந்துட்டு இப்போ நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்க போனால் யூடியூப்லேயே வந்து ஒரு ஹெல்த் காம்படிஷன் இன்னும் கரெக்டாக இல்லையோன்னு எனக்கு இது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, பொருளாதாரத்துக்கு கேட்யூடியாக இருக்கட்டும், பிரியாணி மேனாக இருக்கட்டும், இர்ஃபான் வியூவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்துட்டு இப்படி நான் இவங்க தான் டார்கெட் பண்ணி சொல்ல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட இவங்களாம் தெரிஞ்ச முகம் பெரிய யூடியூபர்ஸ். ஆனால் இவங்களுக்குள்ளேயே சில நேரத்தில் ஃபைட் வருது. அது வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது தான் என்ன இங்கே பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன். இந்த வீடியோ சொல்ல போகிற கான்செப்டே தான். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, பேசுகிறீங்க, சண்டை போடுறீங்க, ஓகே, அது அந்த இடத்துல நிறுத்திடணும்னு தோணும், நிறுத்தணும் சொல்ல போனால். அது உள்ள பர்சனலாக எடுத்துகிட்டு பர்சனல் லைஃப் வேறு. என்றைக்குமே இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னா இது வந்து எனக்கு இது ஓகே, எனக்கு இது பேசணும், எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. இதே பர்சனல் லைஃப் அப்படின்னா நான் கம்ஃபர்ட்டாக இருப்பேன்னா அதுதான் எனக்கு மெயினாக பார்ப்பேன். இப்போ இதை வீட்டு நான் பர்சனலாக நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஓகே, அது யூடியூப் சேனல் நிறைய நெகட்டிவ்ஸ் வரும், பாசிட்டிவ் வரும், அதெல்லாம் நம்ம எடுத்து பேசி தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் போய் ஆகணும். அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ரொம்ப
பர்சனலில் அவங்களோட அவங்க பர்சனல் லைஃப்லாம் சொல்கிறேன்னா அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாக பேசுகிறதுலாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஒரு யூடியூபர் பேசுகிறாருன்னா அவரை மட்டும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும், எடுத்து சொல்லணும், தப்பு எதுன்னு சொல்லலாம், இன்னொரு யூடியூபராக எடுத்து சொல்லலாம். இப்போ அதுவே பிரச்சனையாகி ஒரு பிரச்சனையாக வளர்ந்து நிற்கச்சில் எதுவுமே சொல்ல முடியாது போல இருக்கு. நம்ம இந்த டைமில் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் இருக்கிறோமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது போல இருக்கு. அமைதியாக தான் இருக்கணும் போல இருக்குன்ட்டு ஒரு மனநிலைக்கு மெல்ல மெல்ல வந்துக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஏன்னா என்ன தான் கார்பரேட் கம்பெனிஸ் நம்ம எதிரியாக பார்க்குறோன்றல, இதுவே இப்போ நான் சொல்கிற கார்பரேஷன் இதுவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஒரு பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருந்தது யூடியூப்பில் ஒருத்தங்க பாத்ரூம் டூர்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை எல்லாருமே பயங்கரமாக ட்ரோல் பண்ணி அது பண்ணியிருந்து அப்புறம் எல்லாருமே அப்புறம் ஒவ்வொரு சேனல்ட்டுமே பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் அங்கே டெலிவிஷன்லேயே இருக்கிறாங்க, யூடியூபராகவும் இருக்கலாம், தப்பில்லை. இப்போ அதை போயிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க புதுசாக, ஓகே இப்படி டூர் ஒன்று பண்ணுறாங்க, அதை மற்றவங்க ஆடியன்ஸ் வியூவர்ஸை தாண்டி யாருன்னு தெரியாத ஒரு சில பேர்லாம் அதை தப்பாக பேசுகிறாங்கன்ட்டு ஒரு கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க டெலிவிஷனில் இருக்கிறாங்க, சேம் டைம் யூடியூப்பும் பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களோட விருப்பம். இப்போ அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தான் செய்வாங்க. அது காமனாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதா. இப்போ நம்ம பெரிய ஒருத்தராக இருப்பார், பெரிய ஸ்டார், இப்போ ரொனால்டோ வச்சுக்கலாமே, அவர் யூடியூப் இந்த வருஷம் 2024 யூடியூப் சேனல் ஆரம்பிப்பார். இல்லை, அவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்கிற ஒரு ஆள் அவரே சேனல் வராருன்னா அது வரலாம் இல்லையா? அப்படி மாறுதில்ல. இங்கே நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் மாறிச்சில் அது நிறைய பேருக்கு பிடிக்கலையோ, கிரிட்டிசிசம் வருதுன்னா அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும், கிரிட்டிசிசம் நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாதுன்றது தான் என்னோட வியூவே. ஆக மொத்தம் ஒரு சின்ன யூடியூபராகட்டும், பெரிய யூடியூபராக இருக்கட்டும், கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே காமனாக க்ரியேட் பண்ணுற வீடியோ, வியூஸ் பண்ணுறது, நல்ல விஷயத்த சொல்கிறது, கெட்ட விஷயத்த எப்படி என்ன சொல்கிறது, நல்ல விஷயத்த சொல்லணும், அதே நேரத்தில் கெட்ட விஷயத்தையும் நீங்கள் சொல்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுடான்றதும் அவேர்னஸாக இருக்கணும். அது நீங்கள் பாசிட்டிவாக மட்டுமே ஒரு சைடாக பார்த்துட முடியாது, நெகட்டிவாகவும் இருக்குது. வியூஸ்க்காக போகிறதா இருக்கட்டும், நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான், எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகும் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகாமல் நிறைய பாராட்டப்பட வேண்டியதெல்லாம் நம்ம வீடியோவாக ட்ரெண்ட் நல்லா எல்லோரும் பார்க்க வேண்டியதாக இருக்கணும். இப்போ எல்லாருக்குமே இப்போ நான் இருக்கேன்னா என்னை ஒரு எத்தனை பேர் தெரியும், ஒரு 800 பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்க்குறவங்க 200 பேர் தான் பார்ப்பாங்க, இது 600 பேர் சும்மா அது ஓகே, அது புரியுது, அவங்க விருப்பம் தான் பார்ப்பாங்கன்ட்டு. ஆக மொத்தத்தில் எந்த யூடியூபராக இருந்தாலுமே அவங்கள கிரிட்டிசிசம் வருதுன்னா கிரிட்டிசிசம் பண்ணணும். அவங்க ஒன்று பாசிட்டிவாக ஒரு நல்லது எடுத்து சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு கேட்டால் யூடியூப் சேனல் ஒரு மீடியாவாக கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதில் வர்ற மூவிஸாக இருக்கட்டும், மூவி ரிவ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே காமனாக இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் இருக்குது. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஆக மொத்தம் இதுதான் மேட்ரு, அவ்வளோதாங்க. ஆக மொத்தம் என்ன, எல்லா யூடியூப் சேனலும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும். யாருமே பர்சனலாக டார்கெட் பண்ணாமல் அவங்கவுங்களே பார்த்துட்டு அவங்களும் இருக்கணும். இதுதான் நான் சொல்ல நினச்சது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.